கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிப்படை அறிவை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி? ஒன்று, ரீடிங் த பைபிள், வேதத்தை நாம் படித்தல் வேண்டும். எப்படி? நம்முடைய ஏசையாவிலே சொன்ன 34:16 படி வேத வசனத்தை தேடி வாசியுங்கள், அதில் ஒரு குறையும் இராது. இதை நாம் சொல்லும் பொழுதே எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரீடிங் த பைபிள், வேதத்தை படியுங்கள் என்பதை முதலிலே நாம் எப்பொழுதும் இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, வேதத்தை தியானிக்க வேண்டும். தியானிக்க என்பது மிக முக்கியமானது. சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதைத்தான் இரண்டாவதாக நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். மூன்றாவது என்று சொன்னால் மெமரைசிங் த பைபிள் என்பதை பார்க்க வேண்டும். உள் இந்திரியங்களில் நாம் உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் தியானிக்கிறேன் என்று ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 119:11 அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து இந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் விரும்புவது சர்ச்சிங் த ஸ்கிரிப்சர். இந்த வார்த்தைகளிலே நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா? அது குறித்து சாட்சி கொடுக்கிறது நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த நித்திய ஜீவன் இந்த வார்த்தைகளிலே இருப்பதை நாம் உணர்ந்து அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து அதை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று ஒபேயிங் த பைபிள். இந்த ஒபேயிங் த பைபிள்ங்கிறது தான் ஆண்டவர் பல பேருக்கு அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். ஏசையா 66:2 அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பயந்து ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனையே நான் உற்று பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னாலே, நாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படினாலே நம்ம எவ்வளவு தாழ்மையாக அதற்கு உண்மையாய் உறுதியாய் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கும். நாம் எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை தேடி படிக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நாம் உள் இருதயத்திலே வைத்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தைகளிலே நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து பார்க்கக்கூடியதை ஆண்டவர் விரும்புகிறார். சர்ச்சிங் 4வது என்று சொன்னால் சர்ச்சிங் த ஸ்கிரிப்சர். அந்த வேத வாசகங்களை தேடி ஆராய்ந்து பார்க்கிறது தான் யோவான் 5:19 அந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக கீழ்ப்படுகிறது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசையா 66:2 கர்த்தருடைய வேதத்திலே அது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவனுள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆழ்வியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அந்த சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் அந்த வசனமே வித்து என்று சொல்லியிருக்கிறார். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. காட்ஸ் வேர்ட் கேனாட் பி பேரன் ஆர் ஃப்ரூட்லெஸ். அங்கே நான் பார்க்கிற கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அந்த 5ஐ நாம் நினைத்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் எப்பொழுதும் படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை இருதயத்திலே நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 4 தேடி வாசிக்க வேண்டும், அதற்கு அடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இதை ஒருவர் செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம். ஆண்டவர் கிருபை நம்மோடு இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.